ஹாய் கைஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வழக்கம் போல் வந்து லஞ்ச் வந்து சமைச்சு முடிச்சாச்சுங்க. என்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி குழம்பு வந்து எதுவுமே செய்யலைங்க. ஏன்னா ரசம் இருந்தது. எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுத்துருங்க, ரசமே எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஓகே, எனக்கும் வேலை மிச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காய்கறி லிஸ்ட் வந்து நம்ம எழுதி வச்சுட்டு எந்த காய்கறி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து டிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு தான் வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ற ஒரே காய்கறினா அது உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே உருளைக்கிழங்கு வந்து செய்யற மாதிரி தாங்க செஞ்சிருக்கேன். நான் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த மாதிரி பொரியல் செய்யறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி போடும்போது கண்டிப்பா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ளேம் கொஞ்சம் ஹைல வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வதக்கி விட்டுட்டேங்க. உருளைக்கிழங்கு வந்து பாதி குக் ஆன அப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தனி மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. வெறும் எண்ணெய் மட்டும் தான். எண்ணெயிலே தான் அப்படியே வதக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே வதக்கினாதாங்க நல்லா இருக்கும். அதனால வந்து அப்பப்போ திருப்பி மட்டும் விட்டுட்டு இருந்தா போதும், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அவ்வளவுதாங்க, சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து குழம்பு எதுவும் செய்யலைங்க. அதனால லஞ்ச் வந்து சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டேன். சரி வாங்க இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ரசம் சாதம் தான் வச்சிருக்கேன். அதுல வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சாச்சுங்க. லஞ்ச் பேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பசங்க கரெக்டா வந்துட்டாங்க. அது எப்படிதான் தெரியுதுன்னு தெரியலங்க. கொஞ்சமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சமா தான் வச்சுட்டு போனா. சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா வைங்கன்னு சொல்லிட்டு பாதி சாப்பாடு வந்து அவங்க முன்னாடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம நான் வச்சு பேக் பண்ணிட்டேன். 2 நாள் லீவ்ல பாத்தீங்கன்னா ஜாலியா வீட்டுல இருந்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. நான் பசங்களுக்காக டெய்லி வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போவேன். மார்னிங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து மேகி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து மேகி வந்து பசங்களுக்கு அதிகமா கொடுக்க மாட்டேன். மந்த்லி ட்வைஸ் வேணும்னா எப்போது கேட்டா கொடுப்பேன், அவ்வளவுதான். இது செய்யும் போதே பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பசங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காது போல இருக்கு. அந்த மேகியை பார்த்த உடனே வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமாயிட்டாங்க. 2 பேருமே சாப்பிட்டு யோகா கிளாஸ்க்கு போயிட்டாங்க. நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம் 2 பேருமே சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அஸ்மாவுடைய லஞ்ச் பாக்ஸ் தாங்க. உருளைக்கிழங்கு வந்து அப்படியே வச்சிருக்கா, பாதி தாங்க சாப்பிட்டு இருக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா ரயானுடைய லஞ்ச் பாக்ஸ் தான். எல்லாமே வந்து காலி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்போ லஞ்ச் வந்து நான் கரெக்டா தாங்க கட்டுறேன். இவங்களுக்கு தான் பார்க்க வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.